கன்னிராசி அன்பர்களுக்கு லாப குருவா வந்திருக்கிறாரு. ஸோ டபுள் டமாக்கான்னு தான் சொல்லலாம். நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. 11ஆம் இடத்துக்கு ஒரு மாபெரும் சுபர் வரும்போது சிங்கத்தை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கன்னிராசி அன்பர்களை பார்த்து எல்லா எதிர்களும் பயந்து நடுங்கி ஒதுங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அண்ணன் மூத்த சகோதரன்கிற உறவுல இருக்கிறவர் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய உதவ போறாரு. அண்ணனோட இருக்கக்கூடிய உறவு நிலை அப்படிங்கிறது மேம்படுது. இப்போ கூட பிறந்த அண்ணனே எனக்கு ஒருத்தன் இல்லை அப்படின்னா, திருமணம் ஆன கன்னிராசி அன்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆணா இருந்தா பெண்ணாலையும், பெண்ணா இருந்தா ஆணாலையும் சில பிரச்சனைகள். லாபஸ்தானத்துல தானே குருவே வராரு. ஸோ வாழ்க்கையிலே நான் இவ்வளோ காசை பார்த்தது இல்லைன்னு பார்க்க போறாங்க கன்னிராசிக்காரங்க. ஸோ அந்த அளவுக்கு லாபம்ங்கிறது. எந்த விஷயத்துல இன்னொன்னுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா உங்க அம்மாவுடைய ஹெல்த். ஸோ 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி தான் 11ல் இருக்கிறாருனாலுமே இன்னும் சிறப்பாக அமைய என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணலாம்? தண்ணீர் பந்தல் அங்கங்கே அமைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். முடிஞ்ச அளவுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி பக்கத்தில்